மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் குமரனும் காவேரியும் பசுபதி பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உன்னை இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என் புருஷனை இந்த நிலைமையில தானே நிற்க வச்சேன். உன்னை இந்த நிலைமையில நிற்கிறத நான் பார்க்கணுன்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஆணவத்தில் ஆடாத, உன்னை நான் அழிக்கிறதுக்கு வருவேன், இன்னும் 2 நாள் தான் நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, உனக்கு தக்க தண்டனை தரத்தட்டும், நான் உன்னை வெளியே வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கங்கா கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க, நான் போய் பசுபதியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குமரனும் வராங்க. விஜய் வந்து காவேரி இருந்தார்ல, அந்த ரூமில் தான் இருந்திருக்காரு. 2 பேருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதான் அவருக்குமே அம்மம் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவின் வந்து யமுனாவை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அப்போ கரெக்டாக குமரன் வந்துடுறாங்க. ஏக்கு நிவின் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளால் எனக்கு நிம்மதியாக இல்லை, டென்ஷன் படுத்துறா அப்படின்னு சொல்லி. நீ எதுக்கு நிவினை வந்து சந்தேகப்படுற மாதிரி பேசுகிற யமுனா? அவன் ரொம்ப நல்லவன், நீ தயவுசெய்து இப்படி பேசாத, உனக்கு எது பிரச்சனை வராது, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கால் பண்ணுறாரு. காவேரி வீட்டில் இருக்காளா, நீங்கள் கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே, அவள் வீட்டில் இல்லையே, இந்த நேரம் அவன் கொடைக்கானல் போயிருப்பாளே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் வந்து ஷாக் ஆகிடுறாரு விஜய். இன்னொரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அஜயோட அம்மா அப்பா வராங்க. அப்போ நீ ஏன் பொண்ணா வீட்டுக்குள்ளே வரலாம், ஆனால் அவர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவர் வந்து எல்லாமே திருந்தி தான் வந்திருக்காரு, தயவுசெய்து அவரை உள்ளே ஏற்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.